ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அனுபவ வீரர்களும் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களும் சொதப்பிக் கொண்டிருக்க தனது அறிமுக டெஸ்ட் போட்டியிலேயே ஆஸ்திரேலிய அணியை அசரடித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு இளம் வீரர். மொத்தமாக அணி சொதப்பினாலும் முடிந்தவரை தன்னுடைய சிறப்பான பங்களிப்பை கொடுத்து யாரு சாமி இவன் என ஆஸ்திரேலியர்களை கேட்க வைத்திருக்கிறார் அந்த வீரர். இவரை ஏன் டீமுக்குள் எடுக்கிறீர்கள்? ஒரு T20 வீரரால் டெஸ்டில் என்ன செய்ய முடியும் என பேசிய சில கிரிக்கெட் ஜோசியக்காரர்கள் வாயை தனது அதிரடி சதத்தால் அடைத்திருக்கிறார் அந்த வீரர். அவர்தான் 21 வயதேயான இந்திய வீரர் நிதிஷ்குமார் ரெட்டி. அக்மார்க் ஜென்சி பாயான நிதிஷ்குமார் ரெட்டி 2003 ஆண்டு மே 26 ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினத்தில் பிறந்தார். அவரது தந்தை முத்தியாலா ரெட்டி ஹிந்துஸ்தான் ஜிங் என்ற நிறுவனத்தில் பணியாற்றினார். நிதிஷின் சிறு வயதிலேயே அவருக்கு கிரிக்கெட் மீது பெரும் ஆர்வம் இருந்தது. 5 வயதிலேயே பிளாஸ்டிக் பேட்டுடன் கிரிக்கெட் விளையாட தொடங்கிய அவர் அடிக்கடி தனது தந்தையின் உதவியுடன் மூத்த வீரர்கள் கிரிக்கெட் ஆடுவதை பார்க்க செல்வாராம். வருடங்கள் கடக்க நிதிஷின் கிரிக்கெட் திறனும் வளர்ந்தது. தந்தையும் அதற்கு முழு ஒத்துழைப்பு அளித்து வந்திருக்கிறார். எந்த அளவுக்கென்றால் நிதிஷின் கிரிக்கெட் கனவுகளை ஆதரிக்க அவரது தந்தை தனது வேலையையே ராஜினாமா செய்யும் அளவுக்கு. ஆம், தனக்கு உதய்பூருக்கு பணி மாறுதல் கிடைத்த போது அங்கு கிரிக்கெட்டில் நடக்கும் அரசியலால் நிதிஷின் வளர்ச்சி பாதிக்கப்படும் என்று எண்ணி தனது வேலையை விட்டுவிட்டு முழு நேரமாக நிதிஷின் கிரிக்கெட் பயணத்திற்காக தனது நேரத்தை அர்ப்பணித்திருக்கிறார் தந்தை. நிதிஷ் தனது தந்தையின் தியாகம் குறித்து கூறுகையில், என் அப்பா வேலையை விட்டபோது எனக்கு 12 அல்லது 13 வயதுதான் இருக்கும். அவர் உதய்பூருக்கு மாற்றப்பட்டார். அவர் அங்குள்ள கிரிக்கெட்டை ஆய்வு செய்து அங்குள்ள அரசியலால் என் விளையாட்டு பாதிக்கும் என்று அஞ்சினார். அவர் தனது வேலையை விட்டுவிட்டு என் விளையாட்டிற்கு தனது நேரத்தை அர்ப்பணித்தார். உறவினர்கள் அவரது முடிவுகளை விமர்சித்தனர். என்னை நம்பிய முதல் நபர் என் அப்பாதான் என்று கூறியிருக்கிறார். நிதிஷின் திறமைகளை முன்னாள் இந்திய கிரிக்கெட் தேர்வுக்குழு தலைவர் MSK பிரசாத் கவனித்தார். அவரது துணையோடு மதுசூதன ரெட்டி மற்றும் ஸ்ரீனிவாசராவ் ஆகியோரின் பயிற்சியின் கீழ் கடப்பாவில் உள்ள ஆந்திர கிரிக்கெட் அகாடமியில் பயிற்சி பெறும் வாய்ப்பை பெற்றார். 2017-18 ஆண்டில் தனது 14வது வயதில் விஜய் மெர்ச்சன்ட் கோப்பையில் நாகாலாந்திற்கு எதிராக 345 பந்துகளில் 441 ரன்கள் அடித்து அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தார் நிதிஷ். அந்த தொடரில் 1237 ரன்களுடன் சராசரி 176.41 ரன்கள் சேர்த்து 26 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி சாதனையை படைத்தார் அவர். தற்போது வரை நிதிஷின் இந்த சராசரி சாதனையை யாராலும் முறியடிக்க இயலவில்லை. இந்த ஆட்டம் அவருக்கு 2017-2018 சீசனில் GCCயின் சிறந்த அண்டர் 16 கிரிக்கெட்டருக்கான ஜக்மோகன் தாலையா விருதை பெற்றுக் கொடுத்தது. இந்த விருதை பெற்ற முதல் ஆந்திர வீரர் இவர்தான். உள்ளூர் போட்டிகளில் கலக்கிக் கொண்டிருந்த நிதிஷுக்கு IPL கதவுகளும் திறக்கப்பட்டன. 2023 ஆண்டில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 20 லட்சம் ரூபாய்க்கு நிதிஷை தேர்வு செய்தது. முதல் சீசனில் பெரிதாக சோபிக்க முடியாத போதும் 2024 IPL சீசனில் அவரது ஆட்டம் SRH அணிக்கு முக்கியமான வெற்றிகளை அளித்தது. பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக 64 ரன்களும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக 76 ரன்களும் அடித்து தனது திறமையை அவர் வெளிப்படுத்தினார். இந்த ஆட்டங்கள் அவரை இந்திய கிரிக்கெட் தேர்வுக்குழுவின் கவனத்திற்கு கொண்டு வந்தன. இறுதியாக நிதிஷ்குமார் ரெட்டி 2024 இந்திய அணிக்காக ஜிம்பாப்வே தொடரில் ஹார்திக் பாண்டியாவுக்கு மாற்றாக தேர்வு செய்யப்பட்டார். அப்போதுதான் ஒரு ட்விஸ்ட். நிதிஷ்குமார் காயம் காரணமாக அந்த சர்வதேச தொடரில் ஆடும் வாய்ப்பை இழந்தார். இருப்பினும் மனம் தளராமல் தொடர்ந்து இந்திய அணியில் இடம்பெற முயற்சித்தவருக்கு வங்கதேசத்துக்கு எதிரான தொடரில் ஆட வாய்ப்பு கிடைத்தது. முதல் போட்டியில் 16 ரன்கள் எடுத்த அவர் தனது 2வது T20 போட்டியில் வங்கதேசத்திற்கு எதிராக அதிரடி அரை சதம் அடித்து சர்வதேச அரங்கில் மாஸ் என்ட்ரி கொடுத்திருக்கிறார். இந்த போட்டியில் இந்தியா சிக்கலான நிலையில் இருந்தபோது நிதிஷ் பொறுமையாக ஆடி 34 பந்துகளில் 74 ரன்களும் 2 விக்கெட்டுகளும் எடுத்ததுடன் ரிங்கு சிங்குடன் இணைந்து 108 ரன்கள் சேர்த்து இந்தியாவை வெற்றி பெறவும் செய்திருக்கிறார். இதனால் மேன் ஆஃப் தி மேட்ச் பரிசையும் வென்றிருக்கிறார். இந்த போட்டியின் மூலம் நிதிஷ்குமார் இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் 70க்கும் அதிகமாக ரன்கள் அடித்து 2 விக்கெட்டுகள் எடுக்கும் முதல் வீரர் என்ற சாதனையையும் 21 வயதில் அரை சதம் அடிக்கும் 4வது இந்திய வீரர் என்ற சாதனையையும் படைத்திருக்கிறார். அனுபவ வீரர் சஞ்சு சாம்சன் 10 ரன்களில் அவுட். அதிரடி பேட்ஸ்மேன் அபிஷேக் 15 ரன்களில் அவுட். அடுத்து வந்த கேப்டன் சூரியகுமாரும் 9 ரன்களில் அவுட். அடுத்தடுத்து இந்திய வீரர்கள் பெவிலியனுக்கு திரும்ப அமைதியில் உறைந்து போனது டெல்லி மைதானம். வங்கதேசத்தின் கை சற்று ஓங்கியே இருந்தது தொடக்கத்தில். அடுத்து என்ன ஆகும் என நகங்களை கடிக்க தொடங்கினர் இந்திய ரசிகர்கள். அப்போது ஒரு இளம் வீரர் மைதானத்துக்கு நடுவில் நிற்கிறார். இதுதான் அவரது 2வது சர்வதேச போட்டி. அனுபவ வீரர்களையே பெவிலியனுக்கு அனுப்பி வைத்த வங்கதேச பந்து வீச்சாளர்கள்
இவரையும் பந்தாட போகிறார்கள் என்றுதான் பலரும் நினைத்திருப்பார். பந்தாட்டமும் நடந்தது. ஆனால் பந்தாடியது வங்கதேசம் அல்ல, அந்த இளம் வீரர். அடிக்கிற ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி விழ பந்துகள் பவுண்டரியை நோக்கி பறந்து சிக்சர்களாக விழுந்தன. அக்கட தேசமான ஆந்திராவில் பிறந்து அலேக்காக இந்திய அணிக்கு வெற்றியை தேடி தந்த அந்த இளம் வீரர் தான் நிதிஷ்குமார். இதனிடையே பார்டர் கவாஸ்கர் டிராபியில் ஆட ஆஸ்திரேலியா சென்ற இந்திய அணியில் நிதிஷ்குமாருக்கு இடம் கிடைத்தது. ஆனால் ஒரு T20 வீரர் எப்படி டெஸ்டுக்கு செட் ஆவார் என பலரும் விமர்சித்தனர். ஆனால் அவர்கள் அனைவருக்கும் தன்னுடைய பேட்டால் பதில் சொல்லி இருக்கிறார் நிதிஷ். எல்லாவற்றுக்கும் மேல் மெல்பர்னில் நடக்கும் பாக்ஸிங் டே மேட்சில் அபாரமாக ஆடிய ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 474 ரன்கள் அடித்தது. இந்திய பேட்ஸ்மேன்களின் பரிதாபமான ஃபார்ம் இந்த ரன்களை அடிப்பார்களா என்ற சந்தேகத்தை வலுவாக்கியது. அதை மெய்ப்பிக்கும் வகையில் மிகச் சிறப்பாக ஆடுவார் என எதிர்பார்க்கப்படாத ரோஹித் சர்மா வந்த உடனேயே நடையை கட்டினார். ராகுலும் ஜெய்ஸ்வாலும் ஓரளவுக்கு நன்றாகவே ஆடினார்கள். ஆனால் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்தன. ஜெய்ஸ்வால் ரன் அவுட், கோலி ஃபார்ம் அவுட் என மிக பரிதாபமாக இருந்த இந்தியாவின் பேட்டிங்கை வாஷிங்டன் சுந்தரும் நிதிஷ்குமார் ரெட்டியும் தூக்கி பிடிக்க தொடங்கினர். ஓடி ஓடி ரன் எடுத்தனர். எப்போதாவது ஓங்கி அடித்தனர். பொறுமையாகவும் தேவையான போது அதிரடியாகவும் ஆடிய நிதிஷ் சதம் விளாசினார். அந்த சதத்தை உலகமே பார்த்தது. நிதிஷின் அப்பா மைதானத்தில் கண்ணீரோடு அதனை கொண்டாடினார். அந்த சதத்தால் இந்த மேட்சில் இன்னும் உயிர் இருக்கிறது என்ற எண்ணம் இந்திய வீரர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. வெற்றி பெற முடியாவிட்டாலும் டிரா செய்ய முடியும் என்ற நம்பிக்கைக்கு நிதிஷின் சதமே உதவி இருக்கிறது. இந்திய கிரிக்கெட் இந்த ஆண்டு கண்டெடுத்த முத்து நிதிஷ்குமார் என அனைவரும் பாராட்டிக் கொண்டிருக்கின்றனர்.